Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. நான் வசந்தராஜன், முன்னாள் கோவை தெற்கு மாவட்டத்துடைய தலைவர், முன்னாள் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர், பொள்ளாச்சி பாராளுமன்றத்துடைய 2024 வேட்பாளர். ஒரு மிக கடினமான நாள் என்று ஏறத்தாழ 28 ஆண்டுகள் சாதாரண 1998 சாதாரண கிளை தலைவராக என்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து படிப்படியாக மண்டல் பொருளாளர், மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர், மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர், மாவட்ட தலைவர், பாராளுமன்ற வேட்பாளர், மாநில செயற்குழு உறுப்பினர் என்று ஒரு சாமானியனை இந்த 28 ஆண்டுகளில் மிக உயரிய பதவிகளையும் பொறுப்புகளையும் கொடுத்து அலங்கரித்த ஒரு மாபெரும் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை பிடித்த மிக மோசமான மன்னராட்சி, ஊழலாட்சிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இந்தியா முழுவதும் அந்த மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இன்றைய தினம் உலகம் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரியும், தேசம் எவ்வளோ பாதுகாப்பாக, எல்லையில் பாதுகாப்பாகவும், எந்த நாடுகளுக்கு போனாலும் இந்திய நாட்டுடைய மதிப்பு உயர்ந்து இருக்கிறது. உலகமே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டில் இருந்தாலும் எல்லாரும் எங்கள் மோடிக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம், நாங்கள் வழி விடுறோம், ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தால் இந்தியாவுடைய விமானத்துக்கு வழி விடுகிறோம், இந்தியாவுடைய கப்பலுக்கு போர் நடக்கும்போது வழி விடுகிறோம் என்று உலக மத்தியில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மதிப்பும், ஊழலே இல்லாத 12 ஆண்டுகளில் ஒரு ஊழல் இல்லாத பல்வேறு வளர்ச்சி. இன்றைக்கி இந்தியா டிஜிட்டலில் உலகத்திற்கு இன்றைக்கி இந்தியா தான் முன்னோடியாக இருக்கிறது, வளர்ந்த அமெரிக்கா நாடுகளெல்லாம் தாண்டி. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தலைவர், மிகப்பெரிய ஒரு கட்சி, உலகம் மிகப்பெரிய ஜனநாயக கட்சி, சிறந்த ஆட்சி கொடுத்த வாஜ்பாய் அவர்கள், காங்கிரஸை இந்தியாவிலிருந்து ஒழித்த அத்வானி, மோடி அவர்கள் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் கீழே 28 ஆண்டுகள் பணி செய்து கனத்த இதயத்தோடு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி புதிய அரசியல் பாதையை தமிழக மக்கள் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அரசியல் மாற்றம். தமிழக மக்கள் எல்லாம் குடிக்கு அடிமையாக இருந்தார்கள், குடும்ப ஆட்சிக்கு அடிமையாக இருந்தாங்க, ஊழல் ஆட்சி இருந்துச்சு. இதையெல்லாம் உடைத்து ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது இந்த தேர்தலில் நமக்கெல்லாம் நடைபெற்ற தேர்தலில் நமக்கெல்லாம் நல்லா தெரிந்த ஒன்று. ஆனாலும் மக்கள் ஒரு புதிய கட்சிக்காக இன்னும் நிறைய பேர் ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அண்ணன் அவர்களுடன் கைகோர்த்து ஒரு புதிய அரசியல் பயணத்திலே நாங்கள்லாம் இன்றிலிருந்து அவருடன் இணைந்திருக்கிறோம். சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு மக்கள் நலனுக்காக பல்வேறு சேவைகள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள். எங்கள் ஊர் போத்தனூர் ரயில் நிலையத்துக்கு கூட அண்ணாமலை அண்ணனுடன் போய் மத்திய அமைச்சரை பார்த்து 100 கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்தோம். பல வெளிநாடு வாழ் தமிழ் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்திருக்கிறோம். நான் பாராளுமன்ற வேட்பாளராக என்னை அறிவித்து 2.25 லட்சம் வாக்குகளை பெற்று தந்திருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயத்துக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும், என்னுடன் இன்று வரை பணியாற்றிய பாரதிய ஜனதா கட்சியோடைய அத்தனை உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்து கனத்த இதயத்தோடு தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கும் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி எங்கள் பயணம் இன்று தொடங்கியிருக்கிறது. என்னோடு எங்களுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்களும், மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர்கள், மண்டல் தலைவர்கள், அணிகளுடைய இளைஞரணி போன்ற பல்வேறு அணிகளுடைய தலைவர்கள், எங்களுடைய ஊராட்சி தலைவர், எங்களுடைய பேரூராட்சி கவுன்சிலர்கள்லாம் எங்களுடைய பயணத்தில் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணி தமிழகத்தில் ஒரு மாற்றத்திற்காக, தேசிய சிந்தனை கொண்ட ஒரு மாற்றத்திற்காக, தமிழ் மண்ணின் மீது அக்கறை கொண்ட ஒரு மாற்றத்திற்காக நல்ல படித்தவர்கள்,
பண்பானவர்கள், அரசியலில் பயிற்சி பெற்ற அரசியல் தலைவர்களை கொண்ட ஒரு புதிய தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக இன்றைக்கி இந்த பயணத்தில் இணைந்திருக்கிறோம். கூட சேர்ந்து மொத்தம் எத்தனை நிர்வாகிகள் கோவை மாவட்டத்திலேருந்து போகிறாங்களா? ஆனால் இப்போ நமக்கு ஒன்றும் நாம் போய் எந்த பிஜேபி வந்து நம்மளுடைய தாய் கட்சியாக இருந்துச்சு, பிஜேபியில் எவ்வளோ நாள் பயணிச்சிட்டோம். ஒருவரை கூட நான் காலையிலேயே என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கனத்த இதயத்தோடு பதிவிட்டிருந்தேன். ஒருவரை கூட பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வாருங்கள் என்று யாரையும் நானும் கூப்பிடல. என்னையும் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அழைக்கவில்லை. நான் காலையில் என்னோடய ராஜினாமா கடிதத்தை எழுதிட்டு பார்க்கும்போது தெரியும், அப்போ வந்து 50,000க்குள்ளே இருந்துச்சு எங்கள் மெம்பர்ஷிப்பு. இன்றைக்கி பார்த்தா இப்போ 6 லட்சத்தை தாண்டி போய்கொண்டு இருக்குது எங்களோட மெம்பர்ஷிப்பு. யார் யாரெல்லாம் இணைந்திருக்கான்னு தெரில. இப்பொழுது என்னை சந்தித்த காலையிலேருந்து முடிவெடுக்காமல் இருந்தார். இப்போ எங்கள் சந்தித்து இப்போ பார்த்தா எங்கள் மாவட்ட தலைவர் வந்திருக்கிறாரு. இப்போ ஒரு 10 எங்கள் மாவட்டத்திலேருந்து 10 ஒன்றிய தலைவர்கள் வந்திருக்காங்க. அணிப்பிரிவு தலைவர்கள் 2-3 பேர். மக்களுடைய பிரதிநிதிகள் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நம்மளுடைய அரசம்பாளையம் ஊராட்சி தலைவர், செட்டிப்பாளையத்தில் 2 பேரூராட்சி கவுன்சிலர்கள், இவங்கெல்லாம் வந்து இணையும் போது தான் நமக்கு இணைகிறாங்கன்றது தெரியும். அதனால் எவ்வளோ பேர் இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. நம்ம யாரையும் கேட்கல, யாரையும் கூப்பிடல. தொடர்ந்து தொலைபேசியில் அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. இணைந்திருக்கிறோம், வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்ச்சியை தெரிவித்து அழைப்பு வந்து கொண்டே இருக்கணும். பாஜக மெல்ல மெல்ல வளர்ந்து வரக்கூடிய சூழலில் இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இது கட்சிக்கான சரிவாக பார்க்கலாமா? ஆனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தது. இந்தியாவில் அனைத்து இடத்துலையும் வெற்றி பெற்றது. முடியவே முடியாது என்று நினைத்த மேற்கு வங்காளத்தில் வெற்றி பெற்றது. பல மாநிலங்களை தொடர்ந்து 3 முறை 4 முறையெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது. நாங்கள்லாம் நீங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சமுதாய சிந்தனை கொண்ட என்னுடைய உறவுகள் எல்லாம் கூட இருக்கும். சமுதாய அக்கறை கொண்டவர்கள், இந்த சமுதாயத்தில் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நல்ல மரியாதையானவர்கள், நேர்மையானவர்கள், கடினமாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து உழைப்பை கொட்டி அந்த உழைப்பு தமிழகத்தில் வீணடிக்கப்படுகிறது. இந்த மாதிரியான நல்ல தலைவர்களை வீணாக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து இனி வந்து நாங்கள் போகணுன்னா, நான் நேற்று முடிவு பண்ணும்போது பேசினோம், பக்கத்தில் கர்நாடகாக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ வேற எங்கேயாச்சும் போய் வீடு குடிமாற்றி இந்த நல்ல கட்சியில் தொடரணும். இல்லை என்றால் நல்ல மனிதர் பின்னாடி மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நேற்றெல்லாம் யோசித்து இந்த அத்தனை நல்ல தகுதியான படித்த பண்பான சமுதாய அக்கறை கொண்ட இளைஞர்கள் எல்லாம் வீணடிக்கக்கூடாத அவங்க உழைப்பு அப்படின்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி இந்த முடிவு எடுத்திருக்கோம். நிச்சயமாக சிறிய தமிழகத்தில் ஒரு பின்னடைவு தான் எங்களுடைய தாய் கட்சி, நாங்கள் இருந்து வந்துட்டு இருந்த கட்சிக்கு அது கொஞ்சம் மனவேதனை தான் அளிக்கிறது. அண்ணாமலை அவர் மட்டுமே நீங்கள் விலகி அங்கே போகிறதுக்கு அண்ணாமலை மட்டுமே காரணமா, இல்லை கட்சி சார்ந்த காரணங்கள் இருக்கா? நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ண தான் பல்வேறு தகவல்கள் வந்தது, ஆனால் கிடைக்கல, அதுவும் ஒரு காரணமாக. ஆனால் நாங்கள் ஏதோ இன்றைக்கி கட்சிக்கு இல்லை 3-4 ஆண்டு கட்சிக்கு ஏதோ காரணம் கிடைக்கவில்லை என்று நினைக்காதீங்க. நான் 98 கட்சிக்கு வந்தேன், கிளை தலைவராக இருந்தேன். அத்தனை தேர்தலையும் பூத் ஏஜென்ட்டாக, கவுண்டிங் ஏஜென்ட்டாக போய் கடைசி வரைக்கும் வருவோம். பிஜேபி 10 ஓட்டு 8 ஓட்டு 12 ஓட்டு வாங்குகிற காலகட்டத்தில் கூட 5-6 மணிக்கு கவுண்டிங் போனால் என்னை பார்த்து எல்லாரும் ஏளனமாக சிரிக்கும் பொழுதும் கூட கடைசியாக 5 மணிக்கு கவுண்டிங் முடிஞ்சு 4000 ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அப்படியே கம்பீரமாக வருவோம். பூத்து பெட்டி ஏற்றும் போதுலேருந்து பெட்டியை திருப்பி காலையில் மார்க் போல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பெட்டி ஏற்றுற வரைக்கும் கூட இருந்து வருவோம். பிஜேபி படுதோல்வி அடைந்த காலத்துல எல்லாம் பயணித்திருக்கிறோம். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமான பயணம் இல்லை. 2004லேருந்து 2008 வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பொறுப்புகளும் இல்லாமல் இருந்துச்சு. மரியாதைக்குரிய அன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட இருந்து அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு 4 ஆண்டுகள் பொறுப்பு இல்லை. இளைஞணி பொதுச் செயலாளராக 3 ஆண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 6 ஆண்டு இளைஞணியில் மாநில செயற்குழு உறுப்பினராக தான் இருந்தேன். அதுவும் எனக்கு நிறைய டீப்ரமோஷன் ஆகி 6 ஆண்டுகள் 2011லேருந்து 2016 வரைக்கும் எனக்கு எந்த பெரிய பொறுப்புகள் தரப்படவில்லை. நான் டீப்ரமோட் ஆகி தான் இருந்தேன். அது மாதிரி 2016லேருந்து 20 வரைக்கும் பொதுச் செயலாளராக இருந்தேன். 20க்கு அப்புறம் மாவட்ட தலைவராக இருந்தேன். பாராளுமன்ற வேட்பாளராக இருந்தேன். பாராளுமன்ற வேட்பாளர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவோட ஒரு துணைத் தலைவராக கொடுத்தாங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இளைஞணியோட பொதுச் செயலாளராக இருந்தேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2016 10 ஆண்டுகள் கழித்து எனக்கு உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவோட துணைத் தலைவர் கொடுத்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப குறைவான ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. இருந்தாலும் அதில் சந்தோஷமாக தான் பணியாற்றிட்டு இருந்தோம். மத்திய பாஜக மேலே எந்த இதுவும் இல்லை. ஆனால் தமிழகத்தில் போகக்கூடிய சூழ்நிலை பார்க்கும் பொழுது
இப்போ இந்த தேர்தலில் அதுக்கான தலைவர்களுடைய நடவடிக்கைகள் யாரையும் குறை சொல்ல வேண்டாம்னு இருக்கோம். ஏன்னா எல்லாரும் கடினமாக உழைத்தவர்கள், ஒவ்வொருத்தங்களையும் குறை சொல்லிட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்றது தான் இருக்குது. பட் அந்த மனதுக்கு பாதித்ததான சூழ்நிலைகள்லாம் இங்கே பார்த்தோம். இனி இதில் நாம் பயணித்தால் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சிந்தனை செயல் வடிவமாக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கோம். ஆனால் இப்போ அண்ணாமலை போனது பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி 10% வாக்குகள் இருக்குது. அதை ஒப்புக்கொள்ளணும். நீங்கள் தேர்தல் ரிசல்ட்டில் 3% சொன்னால் கூட பாரதிய ஜனதா கட்சி ஒரு 3% வாக்குகள் எல்லாம் இருந்தால் கூட நம்ம உள்ளாட்சி தேர்தலில் போன பாராளுமன்ற தேர்தலில் 10% மருந்து பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3% பேர் பழைய சித்தாந்தம் எங்களை மாதிரி ஐடியாலஜியோடு இருந்த 3% பேர் இருக்காங்க. புதிதாக ஒரு 7% பேர் வந்திருந்தாங்க. அது இந்த கடந்த 4-5 ஆண்டுகள் காலத்தில் தான் வந்திருக்காங்க. அந்த வந்தவங்களில் நிறைய பேர் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்று நம்பி வந்தவர்கள், அவர்களெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பழைய சித்தாந்தவாதிகள், பழைய நபர்கள், அந்த 3% இருக்கும் பொழுது இருந்தவர்கள், அவர்களெல்லாம் இன்னும் அந்த கொள்கை பிடிப்போடு தான் இருப்பாங்க. பல தோல்விகள்லாம் பார்த்து நாங்கள்லாம் இருந்தோம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் புதியவர்கள் இன்றைக்கி மாற்றத்தை ஏற்படுத்த சொல்லி புதியவர்கள் இப்போ ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் எல்லாமே வருவதற்கான வெளிவருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. சொல்லியிருக்காரு RSS BJP அடுத்த திட்டமாக அண்ணாமலை புதுசாக இயக்கம் தொடங்குது. அண்ணாமலை அண்ணன் எனக்கு ரொம்ப நாளாக ஒன்று இருக்கும். நான் எல்லாரும் ஒரு கட்சியில் இருந்தால் எல்லாத்தையும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பிஜேபியில் 99% பிடித்திருந்தாலும் கூட 1-2 நமக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பிடிக்காமல் இருக்கும். அது அண்ணாமலை என்ன வந்ததுக்கப்புறம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எந்த ஒரு தலைவனையும் தாங்கி பிடிக்காமல் பாரதம் எப்போதும் ஜெயிக்கணும், இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிற கோஷம், அதை என் தாய்மொழியில் போடணுன்றதான் நான் எப்பொழுதுமே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன். பாரத அன்னையின் புகழ் ஓங்குக, இல்லை வாழ்க வாழ்க வாழ்கவே பாரத தாய் வாழ்கவே, பாரதம் ஜெயிக்கணும், பாரதம் வெல்லணும் அப்படின்ற கோஷம் தாய்மொழி தமிழில் போடணும்னு நினைப்போம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி விடலை மேகதுவது இல்லைன்னா உடனே அண்ணாமலை அண்ணா அன்னைக்கு காங்கிரஸ் இந்த பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் எடுத்து குரல் கொடுக்கக்கூடியவர். அதெல்லாம் நீ அங்கே கட்டவே முடியாதுன்னு தில்லை எடுத்து சொன்னவர். தன்னுடைய சொந்த கட்சி தேசியத்தில் அங்கே நிறைய எம்பியை ஜெயிச்சு மக்கள் எல்லாம் கர்நாடகாவில் வாரி ஓட்டு போட்டு அந்த கட்சி அங்கே நம்மளுடைய கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்திய பாஜக கூட அங்கே சப்போர்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அங்கே அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, நம்ம அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், தமிழ்நாட்டில் ஓட்டே போடல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அண்ணன் உறுதியாக டேமெல்லாம் கட்ட விட மாட்டோம், எங்கள் உரிமையை மீட்போம், எங்கள் தமிழ் உரிமையையும் எங்கள் தமிழ் மண்ணையும் மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர். பாரதிய ஜனதா கட்சியோடைய ஆயிரக்கணக்கான நலத்திட்டங்கள் இருந்தாலும், இந்த கர்நாடகாவுடைய அந்த அணை கட்டுவ விஷயமாக இருந்தாலும் சரி, இப்போ சிபிஎஸ்சியில் 2029 அந்த இப்போ தேர்வு மும்மொழி தேர்வு நடக்கணும், அது உடனடியாக இப்போ நடத்துகிறேன்னு சொல்லி திடீர்னு போட்டதுக்கு கண்டன குரல் கொடுத்தார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய நல்லது எல்லாத்தையும் ஆதரிப்போம். தலைவர் தெளிவாக சொன்னார். அவங்க செய்யக்கூடியதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளைப் போல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி எதை செஞ்சாலும் எதிர்த்துட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அண்ணன் தெளிவாக சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற நல்லதுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்போம். தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மண்ணுடைய உரிமைக்காகவும் நிச்சயமாக ஏதாச்சும் பாதிப்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக அதுக்காக குரல் கொடுக்கக்கூடியதாக எங்களுடைய இயக்கம், புதிய இயக்கம் இருக்கும் அப்படின்றது தெளிவாக அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கேன். 20 வருஷமாக கட்சி பணி மக்கள் பணி ஆட்டிட்டு இருந்தீங்க நீங்கள். இப்போ தமிழகத்தில் இருக்கிற பாஜக தலைவர்களோட உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கலையோ, அதெல்லாம் நீங்கள் அதை ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிறதுக்காக போராட்டம் பண்ணீங்க அப்படிங்கும்போது அது ஒரு காரணமா நீங்கள் பாஜக நடக்கிறதுக்கு 28 வருஷமாக? அது மட்டுமே காரணம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய அங்கீகாரம் எனக்கு கிடைத்திருக்கிறது. பல முறை என்னை 2015 இந்தியாவுடைய பிரதிநிதியாக சைனாக்கு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. இந்தியாவுடைய இளம் பிரதிநிதியாக சைனாக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. மாவட்ட தலைவர் கொடுத்தாங்க, மாநில இளைஞர் பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க, வேட்பாளர் கொடுத்தாங்க. இந்த முறை சில டைம் சீட்டு கேட்குறோம், சீட்டு கிடைக்கல. பட் அந்த ஒரு வேதனை எல்லாத்துக்கும் இருக்கும். அதையும் தாண்டி எதிர்காலம் இல்லை, நமக்கு எதிர்காலம் குறைவாக இருக்கிறது. நம்ம தேசிய சிந்தனையோடு ஒரு மாநில கட்சி இங்கே வரணுன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல தருணம் இப்போ வந்திருக்கு. தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அதை நோக்கி பயணிக்கிறேன். உங்கள் கொள்கை ஆண்மை அரசியல் எதிர்நோக்கி எங்கள் கொள்கை தமிழ் மண்ணுடைய முக்கியத்துவம், பாரம்பரியம், பெருமை, தமிழ் மண்ணுடைய தமிழ் மக்களுடைய நலன், தேசிய சிந்தனை, இந்தியாவுடைய முன்னேற்றம், இந்தியாவுடைய நலன், தேசிய சிந்தனை. அதை விட எல்லா கட்சிக்கும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் தமிழ் மண்ணுடைய பற்றி தான் முக்கியத்துவத்தோடு இருப்பாங்க. தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய கட்சிகள் குறைவு தான், பிரிவினைவாத கட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. எங்கள் கட்சியில் தேசிய சிந்தனையோடு அதையும் தாண்டி
நல்ல படித்த பண்பான திறமையான இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள், பயிற்சி பெற்ற அரசியல் தலைவர்களை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறார். அரசியல் கட்சிகளில் இன்றைக்கி நிறையா அரசியல் கட்சிகள் மாற்றம் கூட வந்திருக்கு. நிறையா அந்த தலைவர்கள் பயிற்சி இல்லாமல் இருந்தால் உள்ளாட்சி பிரதிநிதி வரைக்கும் பயிற்சி பெற்ற அரசியல் தலைவர்கள் வர வேண்டும் என்று முதலாக சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இதுதான் மாற்று அரசியல். தமிழகத்திற்கான திட்டங்கள், தமிழகத்திற்கான கட்சியாக பாஜக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பலமுறை வலியுறுத்தணும். ஆனால் தலைமை செய்யலைங்கிற மாதிரி ஒரு சின்ன குற்றச்சாட்டை அண்ணாமலை இன்னைக்கு வீடியோவில் பேசியிருந்தாரு. பாஜக தமிழக அரசியல், தமிழக மக்கள் நலனுக்காக எதுவும் செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? தமிழக மக்கள் நலனுக்காக பாரதிய ஜனதா கட்சி நிறையா செஞ்சுருக்கு. மோடி அவர்கள் தமிழக மக்கள் நலன் செஞ்சுருக்கு. இங்கே ஒரு பெரிய மைண்ட் பிளாக்குங்க. என்ன மைண்ட் பிளாக்குனா, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பல பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லி மக்கள் மனசில் ஒரு மைண்ட் இருக்குது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட 100 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்கிறாங்க. பட் என்னென்னா, இன்னும் அவங்களுக்கு இந்தியா பூராமான முழுமை இருக்குது. நாம் தமிழ் மண் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் மாநிலம் வரணுன்றதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு அடி எடுத்து வைத்திருக்கோம். இல்லை, உங்கள் தலைவரே தான் அதை சொல்லியிருந்தாரு, நாங்கள் தமிழகத்திற்கான கட்சியாக இருக்கணும். ஆமாம், அதான் நான் சொல்கிறேன். செய்யலை அப்படின்னு சொல்லி நான் என்னென்னா, அவங்க எல்லா மாநிலத்தையும் பார்க்கணும். நம்ம இப்போ தலைவர் நம்ம சொல்கிறது ஒரு மாநிலத்தை பார்க்குறோம். கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு செய்வதை விட இன்றைக்கி எங்களுடைய புதிய இயக்கம் செய்வது தமிழகத்திற்கு உகந்ததாக இருக்கும், தமிழகத்திற்கு சிறந்ததாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறையா குழந்தைகள் இருக்குது ஒரு தாய்க்கு. எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு இது மட்டும்தான், தமிழ்நாடு மட்டும்தான். இப்போ நீங்கள் பேசுகிறத வச்சு பார்த்தா தேசிய தலைவர்களை யாருமே நீங்கள் குறை சொல்லலை, பாஜக யாருமே குறை சொல்லலை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே தமிழ்நாடு லெவலில் இருக்கிற தமிழக பாஜக தலைவர்கள் முதற்கொண்டு குறை சொல்கிற மாதிரியே இருக்குது. ஆமாம், நான் தமிழ்நாட்டில் 11% வளர்த்தி தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பை பெற்றிருந்தோம். இன்றைக்கி அதையெல்லாம் இழந்திருக்கிறோம். இது மத்திய இருக்கிற பாஜக இந்த இலக்கை செய்கிறதுக்குன்ற சூழ்நிலை இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய சூழ்நிலையினால தான் இது அதிகமாக இருக்குது. பாஜகவை விமர்சனம் பண்ணுவீங்களா வர அடுத்த தேர்தல்களில்? ஆனால் பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருந்தால் கட்டாயம் ரொம்ப உறுதியாக விமர்சனம் பண்ணுவோம். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி நல்லது செய்யும்போது உறுதியாக பாராட்டுவோம். பாஜக கட்சி தமிழ்நாடு மக்களோட ஈடுபடலை, அதனால தான் வேறு வடிவில் ஆர்எஸ்எஸ் நான் வேறு வடிவில் வரணுன்றது இல்லைன்னா, இங்கே நல்ல அண்ணாமலை அவர்கள் சிறந்த தலைவர். இன்றைக்கி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், அண்ணாமலை அண்ணன் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தார். நான் இங்கே மாவட்ட தலைவராக இருந்தேன். நிறையா உதவிகள்லாம் செய்திருக்கேன். என்னோடய 3-4 நண்பர்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு பல்வேறு சூழ்நிலையில் உதவி செய்திருக்கேன். ஒரு நாள் கூட பிஜேபிக்கு அவங்க வந்ததில்லை. இன்றைக்கி காலையில் என்னை கூப்பிட்டாங்க, அண்ணா நாங்கள் உங்கள் இயக்கத்தில் இணைஞ்சிட்டோன்றாங்க. என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறாங்க. அதே அண்ணன் தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு, நான் இந்த மாவட்டத்துக்கு தலைவராக இருந்தேன். பல்வேறு நல்லது அவங்களுக்கு செஞ்சுருக்கேன். பல்வேறு பொருளாதார உதவி இல்லை, அவங்களுக்கு வேணுன்ற இக்கட்டான சூழ்நிலையில் பொதுவான விஷயத்தை அவங்க சொல்லும்போது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கோம். அன்றைக்கெல்லாம் வராதவங்க இன்றைக்கி என்னை கூப்பிட்டு வரான்னு இருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து எதிர்பாராத பல்வேறு பொதுமக்கள் இந்த கட்சியில் இணைந்துட்டு என்னை கூப்பிட்டு இணைஞ்சிட்டேன்னு சொல்லும்போது இன்றைக்கி இது தமிழக மக்களுடைய வெகுஜன அரசியலில் முதல் கட்சியாக இன்றைக்கி எங்களுடைய இயக்கம் உருவெடுத்திருக்கு. இவ்வளவு காலம் பாஜகவை முன்னிறுத்தி மக்களை சந்திச்சிங்க. இப்போ பாஜகவே எதிர்த்து மக்களை சந்திக்கும் போது மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க நம்புறீங்க? ஆனால் மக்கள் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்றதை. எங்களோட மெம்பர்ஷிப் இப்போ தான் போட்டிருக்கோம். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலே இன்றைக்கே 7 லட்சத்தை இப்போ கொஞ்சம் நேரத்தில் 1 மணிலேருந்து இப்போ வரைக்கும் 7 லட்சத்தை நெருங்கி வந்திருக்கு. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்றதுக்கு இன்றைக்கி மட்டும் எனக்கு பொதுமக்கள், மாற்றுக் கட்சியை சார்ந்த பெரிய ஊராட்சி தலைவர்கள், பெரிய தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அத்தனை கட்சியிலேருந்து வாழ்த்து சொல்லி இணைஞ்சிட்டேன்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மிக நல்ல மனிதர்கள், கீழே இருக்கக்கூடிய சில பேர் என்னை கூப்பிட்டு இணைஞ்சிட்டேன்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து கூப்பிட்டான், அவங்க கூட இணைஞ்சிட்டேன்றாங்க. எந்த கட்சியும் சாராத பெரிய தொழிலதிபர்கள், அவங்கெல்லாம் சமுதாய வேலைக்கெல்லாம் வரக்கு நேரமே கொடுக்க முடியாது, அவங்களாம் என்னை கூப்பிட்டு இணைஞ்சிட்டேன்றாங்க. என் பையன் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கான், பிஹெச்சியில். அங்கே இருக்கக்கூடிய கூப்பிட்டு, அங்கிள் நாங்கள் எப்படி சேர்றதுன்னு சொல்லி மாணவர்கள் கேட்குறாங்க. நிறைய பெண்கள் இப்போ என்னோட இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. இதுலேயே தெரியுது மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றத இன்றைக்கி நாங்கள் ரொம்ப வேதனையான நாளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. 2 பெரிய அரசியல் கட்சிகளோட வாக்கு விஜய் வாங்கியிருக்காரு. இப்போ அடுத்த வார தேர்தல்கள் அவரை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? அவரை எதிர்த்து இந்த வாக்கு எப்படி உயர்த்த போகிறீங்க நீங்கள்? ஆனால் எங்கள் வாக்கு எங்களுக்கு தமிழகத்தில் போட்டி இல்லை. தமிழ்நாட்டில் அவர் வேணால் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி இருக்கலாம். இனிமேட்டு போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இருக்கணும். ஆனால் எங்களோட இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் போட்டியே இல்லை. ஏன்னா எங்களோடது வித்தியாசமான கட்சி.
தேசிய சிந்தனை கொண்ட கட்சி எங்களுடைய கட்சி. அதில் ஒரு வித்தியாசத்தோடு நிற்கிறோம். தமிழ்நாடு மக்கள் எப்பவும் தேசியத்து பக்கம் இருந்திருக்கோம். இந்தியாவோட சுதந்திர போராட்டத்திற்காக அதிகமான பங்களிப்பு இந்த மண்ணிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. இந்த மண் எப்பொழுதும் தேசியத்து பக்கம் நிற்கும். நல்ல தேசியத்தை சிந்தனை கொண்ட மாநில கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ தான் வந்திருக்கு தேசிய சிந்தனை கொண்ட ஒரு மாநில கட்சி வந்திருக்கு. அது ஒரு பெரிய வித்தியாசம். நாங்கள் மாறுபட்டிருக்கோம். அதுக்கப்புறம் படித்த திறமை வாய்ந்த நேர்மையான பயிற்சி பெற்ற அரசியல்வாதிகளை உருவாக்குவோம். உள்ளாட்சி வரைக்கும் இருக்கோம். எங்களுக்கு காம்படிட்டரே இல்லை. எந்த ஒரு அரசியல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்ற ஒரு வேட்பாளர்களோ பயிற்சி பெற்ற ஒரு நிர்வாகிகளோ தலைவர்களோ இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு காம்படிஷனே இல்லை. குவாலிட்டியான நீங்கள் வந்து பயிற்சி பெற்ற அரசியல் தலைவர்களை உருவாக்க போகிறோம். தேசிய சிந்தனை கொண்டு இருக்கிறோம். தமிழ் மக்களுடைய நலனுக்காக இருக்கும். எங்களுக்கு போட்டியே இல்லை. அவங்க 2 பேர்த்துக்கான மற்ற ஒரே சித்தாந்தத்தில் இருக்க அவங்க 2 பேர்த்துக்கு போட்டி இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு போட்டி இருக்கலாம் மற்ற கட்சிக்கு. எங்களுடைய இயக்கம் புதிய கட்சிக்கு தமிழகத்தில் போட்டி இல்லை. பாஜகவிற்கான அந்த வாக்கு சதவீதம் கடுமையாக குறைஞ்சதுக்கு காரணமே வந்து தமிழகத்தில் தேசிய சிந்தனைக்கு ஆதரவு இல்லை அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது தேசிய சிந்தனையோடு நாங்கள் வந்திருக்கோம், தமிழகத்தில் எங்களுக்கு போட்டியே இல்லை அப்படின்றது எப்படி எடுத்துக்கலாம்? ஆனால் தமிழகத்தில் தேசிய சிந்தனை நீங்கள் பாருங்கள். 2 திராவிட கட்சி இல்லாமல் 2014 18% வாங்கியிருக்கோம். இப்போ 2024 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20% வாக்கு வாங்கியிருக்கு. எப்படி தேசியத்துக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்கிறீங்க? தேசியத்துக்கு ஆதரவு இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய தலைவர்கள் வரும்பொழுது தேசியத்துக்கு இன்றைக்கி இளைஞர்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறார். பொதுமக்களுடைய நம்பிக்கை, படித்த பண்பானவர்கள், நல்ல மாற்றம் வேணும் என்றவர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய தலைவர் முன்னெடுக்கிறார். அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த அண்ணாமலை எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து தேர்தலுக்கு பிறகு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை நம்பி நீங்கள் பின்னாடி போறீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் அண்ணாமலை அண்ணனுக்கு எதுவும் இல்லை அப்படின்னாலாம் இல்லை. போன தேர்தல்லையே அண்ணாமலை அண்ணன் எதிர்பார்த்திருந்தா எந்த தொகுதியில் வேணாலும் போட்டி போட்டிருக்கலாம். போன தொகுதியில் எல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றம் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி, ஒரு திராவிட கட்சி பின்னாடி நம்ம நின்னோம். அதனால் மக்கள் வந்து எங்களுடைய சித்தாந்தம் இருந்தனால, தேசிய பிடிப்பு இருந்தனால இன்றைக்கி வந்து எங்கள் 50-55 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் மக்களுடைய பெருவாரியான மாற்றம் இந்த 2 திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்ற பெருவான்மையான மாற்றம் தான் இதுக்கான காரணம். அந்த மாற்றத்தை மக்கள் விரும்பிய உண்மையான மாற்றம் எங்களோட மாற்றமாக தான் இருக்கும். வருகின்ற பொது தேர்தலில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நான் சுமார் 7% வாக்கு வங்கி அண்ணாமலையினால தான் வந்துச்சு பாஜகவுக்குன்னு சொன்னீங்க. இப்போ அவர் தனி கட்சி தொடங்கும் போது இந்த வாக்குகள் அங்கே போகுது. ஸோ இதுக்கு மேலே பிஜேபியோட நிலைமை எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில்? பிஜேபியோட நிலைமை வந்து கொஞ்சம் அதை தான் சொல்கிறேன், கொஞ்சம் தொய்வாக சரிவாகத்தான் இருக்கும். அவங்க நீ எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி அவங்க கொண்டு போக போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ சரிவாகத்தான் இருக்கும். மத்திய பாஜக மேலே எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை, மாநில பாஜக மேலே தான் அதிருப்தி இருக்குது. அதனால தனி கட்சி தொடங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நம்ம மத்திய பாஜக வந்துட்டு அவங்களுக்கு நிறையா இருக்குது. நம்மளுடைய புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. நம்ம மாநிலத்தோடைய புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அவங்களோட எண்ணமெல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம மாநிலத்தில் எப்படி கொண்டு போகணும், எப்படி பண்ணணுன்ற புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அங்கே எந்த கட்சியிலேருந்து நிர்வாகிகள் அதிகமாக இருக்கிறதா ஒரு பிளான்? ஆனால் கடந்த தேர்தலில் தோல்வியுற்ற கட்சிகளிலிருந்து நிறையா பேர் நல்ல தலைவர்கள் வருவதற்கான இசைவு தெரிவித்து நம்மளை எப்படி சேர்றது உங்களை வந்து பார்க்குறேன்னு என்னையே கூப்பிட்றாங்க. தோல்வி பெற்ற அத்தனை கட்சிகளில் இருந்தும், 2வது வாக்களித்து வெற்றி பெற்ற கட்சியிலிருந்து கூட இந்த மாற்றம் முன்னாடியே வரலையே, அண்ணாமலை என்ன முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சிருந்தா நாங்களாம் இங்கே ஓட்டு போட்டிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாரையாக இணைந்து கொண்டிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா வாக்களித்து வெற்றி பெற்ற கட்சிகளிலிருந்தும் நிறையா வராங்க. இப்போ அங்கே தான் ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு வராங்க. தோல்வியுற்ற கட்சிகளிலிருந்து நிறைய பேர் வராங்க. அதனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக தான் இருக்கும். இந்த இயக்க கட்சியை எப்போ உருவாடுது? ஆனால் என் தலைவர் வந்து ஒரு 3-4 நாள் கழித்து தலைவர்களை பார்க்குறோம். தலைவர் வந்து அதுக்கப்புறம் உட்காந்து பேசி என்னென்னலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். எவ்வளோ டைம் நம்ம இன்னும் தலைவர்கிட்ட நேரடியாக பேசலை. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், இப்போ தான் மெம்பர்ஷிப் சேர்த்துறாரு, நீ இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி சில பயிற்சி பற்றையெல்லாம் கொடுக்குறேன்னு இருக்கார். எல்லாத்துக்கும் உள்ளாட்சியில் நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும். ஏதோ MP MLA மட்டும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. உள்ளாட்சியிலிருந்து மக்கள் பிரதிநிதி மாற்றத்தை கொடுக்கணும்னு எண்ணம் இருக்க மக்கள் பிரதிநிதியை கொண்டு வரணுன்றனால நம்ம அதுக்கான திட்டமிடுதல் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உட்காந்து அண்ணன் கிட்ட பேசும்போது அண்ணன் சொல்லுவார். அதான் அண்ணன் கிட்ட அண்ணன் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் குவாலிட்டியான தலைவர்களை உருவாக்கணும்னு இருக்காரு. இந்த வாரம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஓரளவுக்கு வடிவம் தெரியும் அண்ணன் எவ்வளோ செயல் திட்டம் என்னன்னு அண்ணன் கிட்ட பேசுவாங்க. அண்ணன் வந்து இந்த மாதிரி நான் ஒரு முடிவெடுத்து வந்தேன், உங்களைப் போல நல்லவர்கள் சமுதாய அக்கறை கொண்டவர்களாம்
இந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்து வந்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த மாதிரி நல்ல தலைவர்கள் எல்லாம் வந்து சமுதாய அக்கறை கொண்ட தலைவர்கள் வரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. 4 நாளில் சந்தித்து நம்ம அடுத்த கட்டமாக பேசலான் இருக்கேன். தமிழகம் முழுவதும் இந்த இயக்கத்தில் எவ்வளோ பேர் இணைவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? குறைந்தபட்சம் 1 கோடி பேர் இணைவாங்கண்ணா.